نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நன்றி செலுத்தும் மனம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் முக்கியமான தலைப்புகள் பற்றிய பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஒரு அடியான், ஒரு மனிதன் தன்னை படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படியெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும்? உள்ளத்தால், நாவால், செயல்பாடுகளால் நன்றி செலுத்த வேண்டும் என்பது பற்றி நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு மனிதன் மற்ற மனிதர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அதை எப்படியெல்லாம் செலுத்துறது? ஏன் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னா அது ஓகே, அவனை படைத்த ரப்பு, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் படைத்தவன், அவனுக்கு நன்றி செலுத்துறோம்னா அது சரியானது. ஏன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மல்லா யஷ்குரின் நாஸ் லா யஷ்குருல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். எவ்வளவு ஒரு அழகான அற்புதமான வரி பாருங்க. ஒரு மனிதன் மற்ற மனிதர்களுக்கு நன்றி செலுத்தலைனா, நன்றி சொல்லலைனா, நன்றி உணர்வோடு இல்லைனா அவன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டான், தன்னுடைய இறைவனுக்கு நன்றி உள்ள மனிதனாக இருக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த செய்தியில பல கருத்துக்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்றி செலுத்தினாதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான் அப்படின்னா இத ஆழமாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பொதுவாகவே சில மனிதர்களுடைய குணம் எப்படி இருக்குன்னா, யாருக்குமே எந்த நன்றியும் சொல்ல மாட்டான். தனக்கு ஒரு உதவி செஞ்சாலும் சரி, தனக்கு ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்றினாலும் சரி, அவனுடைய உள்ளத்துல ஒரு கருவம் இருக்கும். நான் தான் பெரிய ஆள், உலகத்துல உள்ள எல்லா மனிதனையும் விட நான் தான் பெரிய ஆள், எல்லாம் எனக்கு கீழே தான். நான் மற்றவனுக்கு உதவி செய்வேன், அவன் எனக்கு நன்றி சொல்லணும். நான் மற்றவனுக்கு உதவி செய்வேன், அவன் எனக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். நான் யாருக்கும் போய் நன்றி எல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு உதவி எல்லாம் தேவையில்லை, எனக்கு எல்லா தேவையும் இருக்குது, எந்த பொருளாதாரம் எல்லாம் இருக்குது, நான் போய் யார்கிட்டையும் நிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் ஒரு மனிதனுக்கு இருந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன சொல்லுது? உனக்கு மேல நான் இருக்கிறேன், உனக்கு மேல யாரும் இல்லைன்னு நினைக்காத, உனக்கு மேல நான் இருக்கிறேன், எனக்கு கீழே தான் நீயும் எல்லோரும். நீ முதலாளியா இருக்கிறியா? உனக்கு கீழே 1000 பேர் வேலை செய்யறாங்களா? உன்னுடைய கடையில வேலை செய்யறாங்க. அதை தவிர்த்து உன்னை விட அவன் வேலை செய்யறான் அப்படிங்கிறதுக்காக அவன் தாழ்ந்தவெல்லாம் கிடையாது. நீ எத்தனை கோடிக்கு முதலாளியாக இருந்தாலும் சரி, உன்னிடத்திலே 1000 பேர் வேலை செஞ்சாலும் சரி, அவனும் நீ என்னுடைய பார்வையில சமம் தான். அப்ப இந்த கர்வம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா, நான் தான் உயர்ந்தவன், எனக்கு மேல யாரும் இல்லை அப்படிங்கிற இந்த கர்வம் வந்துருச்சுன்னா மனிதர்களுக்கு நன்றி செலுத்த மாட்டான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு ஒரு அழகான ஒரு பழக்க வழக்கத்தை கற்றுத்தராங்க. குறிப்பாக முஸ்லிம்களுக்கு. பொதுவாகவே எல்லோருடைய வாயிலிருந்தும் பெரும்பாலும் வரக்கூடிய வார்த்தை ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். இப்படிங்கிற இந்த பிரார்த்தனையை நன்றி சொல்வதற்காக நம்ம பயன்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் புபியா இலைஹி மஅரூஃபுன், உங்களுக்கு நன்மை செய்யப்பட்டால், யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு நன்மை செஞ்சாங்கன்னா, ஃபகால லிகாயிஹி, அவர்களை நீங்க சந்திக்கும் பொழுது ஜஸாக்கல்லாஹு கைரா, அவர்களிடத்திலே நீங்கள் ஜஸாக்கல்லாஹு கைரா என்று சொல்லுங்கள். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் நன்றியை முழுமையாக செய்துவிட்டீர்கள்.
உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாரு, உங்களுக்கு ஒருவர் ஏதோ உங்களுடைய துன்பத்தை நீக்குகிறார். அப்படி நீக்கும் பொழுது, அப்படி அவர் உதவி செய்யும் பொழுது அவரிடத்திலே நீங்கள் யோசிக்காமல் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்கிற இந்த வார்த்தையை உடனே நீங்க சொல்லிருங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா இந்த வார்த்தை பெரும்பாலும் சொல்லப்படும். அப்ப இந்த குணம் எல்லா முஸ்லிம்களிடத்திலையும் ஒருவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது அவருக்கு மீண்டும் இந்த ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்கிற இந்த பிரார்த்தனையை நம்ம சொல்லணும். இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லோரும் சொல்லுவோம். ஆனா இதுல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க, இந்த ஜஸாக்கல்லாஹு ஹைரா அப்படிங்கிற இந்த பிரார்த்தனை நீங்க சொல்லுவீங்க, நன்றியை சொல்லுவீங்க. யாருக்கு சொல்லுவீங்க? உங்களுடைய நண்பர்களிடத்துல சொல்லுவீங்க, உங்களுடைய உறவினர்களிடத்துல சொல்லுவீங்க. என்றைக்காவது உங்க பிள்ளைகிட்ட சொல்லிருக்கீங்களா? அவன் சின்ன பிள்ளை தானே, அவன் சிறுவன் தானே, அவனுக்கு ஏன் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு மனசுல ஒண்ணு இருக்கும். ஏன் சொல்லணுமா? என் பிள்ளைக்கு நான் நன்றி சொல்லணுமா? அவன் என் பிள்ளை தானே, உங்க பிள்ளை தான், நீங்க பாசம் வைத்திருக்கக்கூடிய பிள்ளை தான். இருந்தாலும் உங்க பிள்ளைக்கு நீங்க பிரார்த்தனை செய்வதை விட வேற யார் செய்வா? அவ ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன உதவி செய்யறானா, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யும் பொழுது அவனிடத்துல என்னுடைய மகனே ஜஸாக்கல்லாஹு ஹைரா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நிறைய பெற்றோர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்ம மத்த மதரசாலையெல்லாம் இருக்கும் பொழுது நிறைய வீட்டுல இருந்து பேரண்ட்ஸ் போன் அடிப்பாங்க. போன் அடிச்சு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. வீட்டுல இருந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான்னா பேக்கை தூக்கி போடுறவன் தான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். அவன் வேலையை அவன் கரெக்டா செய்ய மாட்டேங்கிறான், பேக் எடுத்த இடத்துல வைக்க மாட்டேங்கிறான், சாப்பிட்ட தட்டை கழுவ மாட்டேங்கிறான். இப்படிங்கிற பல கம்ப்ளைண்ட் வரும் எல்லா பெற்றோர்களிடத்துல இருந்து. அது சாதாரணம் தான், எல்லார்ட்டையும் இருக்கிறது தான். அப்ப இது போல நிலையை நீங்க எப்ப தெரியுமா திருத்த முடியும்? ஒரு சின்ன ஒரு உதவியை உங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டு அந்த உதவியை நீங்க அந்த பிள்ளை செய்த பிறகு தன்னுடைய பிள்ளையிடத்துல என்னுடைய மகனே ஜஸாக்கல்லாஹு ஹைரா அப்படின்னு சொல்லுங்களேன். அடுத்த முறை என்ன தெரியுமா செய்வான்? நீங்க சொல்லாமலேயே அந்த வேலையை செய்வான். நம்முடைய உம்மா அந்த வார்த்தையை நம்ம இடத்துல சொல்லுவாங்க, நம்முடைய வாப்பா இந்த வார்த்தையை நம்ம இடத்துல சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை நம்மளுக்கு வரும். அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது. பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பள்ளிவாசல்ல எல்லோருமே வருவோம். பெரியவர்கள் வருவீங்க, சிறுவர்கள் வருவாங்க, குழந்தைகள் கூட வருவாங்க. அப்ப பெரியவர்கள் சிறியவர்களிடத்துல ஜஸாக்கல்லாஹு ஹைரா அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்கள. ஒரு சின்ன பையன் ஏதாவது ஒரு வேலை செய்யறான், பள்ளியில நிக்கிறோம், சேர் எடுத்துட்டு போய் பின்னாடி போடுப்பா, எடுத்துட்டு போய் போடுறான், கூப்பிட்டானே ஜஸாக்கல்லாஹு ஹைரா இப்படிங்கிறத சொல்லி பாருங்க. இப்ப இவ்வளவு நேரம் இதை சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீங்க நோன்பு திறக்கிறதுக்காக மாணவர்களோடு நான் அமர்ந்திருந்தேன். அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு வீட்டுல இருந்து பஜ்ஜி வடையெல்லாம் கொடுத்து விட்டாங்க. அப்ப அதை என்ன செஞ்சோம்னா எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஒரு மாணவனுக்கு பாதி பஜ்ஜி எடுத்து கொடுத்தேன். நோம்பெல்லாம் தொழுது முடிச்சாச்சு, மஹரிப் தொழுது முடிச்சதுக்கு பிறகு போயிட்டு சலாம் கொடுத்துட்டு போயிட்டான். போயிட்டு திரும்பி வந்து, இமாம் ஜஸாக்கல்லாஹு ஹைரா, எதுக்குடா பஜ்ஜி கொடுத்தீங்கல்ல அதுக்காக ஜஸாக்கல்லாஹு ஹைரா அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த நிலை ஒரு சிறுவனிடத்துல உள்ளத்துல அது நடந்து முடிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட அவங்களுடைய உள்ளத்துல தோணி இருக்குது, பஜ்ஜி கொடுத்ததுக்காக அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த நிலை எல்லாருக்குமே வரணுங்க. எல்லாருக்குமே, சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் நாம் மற்றவர்களுக்கு நன்றி செலுத்தணும். அவர் யாராக இருந்து போட்டு, யாசகம் கேட்பவராகவே இருந்து போட்டுங்க, எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் என்கிற இந்த உணர்வு நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் நாம் சிறந்தவர், அல்லாஹ்வுடைய பார்வையிலே நாம் சிறந்தவராக ஆகிவிடுவோம். இது ஒன்று. அடுத்து, நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சிருப்பார், ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன உதவியை அவர் செய்திருப்பார். அப்படி அந்த உதவியை செய்யும் பொழுது அதை ஒரு காலமும் மறந்து விடக்கூடாது. நம்ம கஷ்டத்துல இருக்கும் பொழுது, துன்பத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய நண்பர்கள்,
யாரோ ஒருவர் நமக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சிருப்பார், அது பெருசுலாம் கிடையாது, சின்ன உதவி தான். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு டேட்டா பேக் முடிஞ்சிருச்சு, அன்னைக்கு நாளுக்கு டேட்டா பேக் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஒரு 15 ரூபாய், ஒரு ஜிபி போட்டோம்னா 15 ரூபாய். உடனே என்ன செய்வோம், நம்முடைய நண்பனுக்கு மெசேஜ் பண்ணுவோம், ஒரு 15 ரூபாய்க்கு நெட்டு போட்டு அப்படின்னு மெசேஜ் பண்ணுவோம், உடனே போட்டு விட்டுருவோம். இது ஒரு சின்ன அற்பமான உதவி, நம்ம நாளைக்குன்னு செய்வோம். 15 ரூபா ஒரு பெரிய காசு இல்லை, 1000 ரூபாய் கையில இருக்கும், இருந்தாலும் நம்முடைய அக்கௌண்ட்ல 15 ரூபாய் இருக்காது. அந்த நேரத்துல உதவி செஞ்சால அந்த உதவி நீங்க காலத்துக்கு மறந்துடக்கூடாது. இந்த உதவிய அவனுக்கு நீங்க எப்ப நன்றி செலுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க, 2 பேருக்குள்ள மிகப்பெரிய சண்டை, ஒரு துரோகத்தை செஞ்சுட்டாங்க, ஒரு துரோகத்தை நமக்கு அவன் செஞ்சிட்டான். அதற்கு பிறகு இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும், இவன் நமக்கு துரோகம் செஞ்சிட்டான், இவனிடத்துல இனிமே பேசக்கூடாது அப்படின்னு பிரிந்ததற்கு பிறகு ஒரு நாள் நம்ம கஷ்டத்துல இருக்கும் பொழுது அவன் நமக்கு உதவி செஞ்சானே, நமக்கு காசு இல்ல, பொருளாதாரம் இல்ல அப்படின்னு அவனிடத்துல கேட்கும் பொழுது எதையும் யோசிக்காமல் திரும்பி தருவான், தரமாட்டான், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் கஷ்டத்துல இருக்கும் பொழுது அவன் எனக்கு உதவி செஞ்சான்ல, அவன் பெரிய துரோகமே செஞ்சுட்டு போகட்டும், அவனை நான் மன்னிச்சிடுறேன். இந்த நிலை நமக்கு வரணும். எவ்வளவு சண்டை வந்தாலும், எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும், நீங்கள் பிரிந்து போகும் பொழுது அவர்கள் செய்த உதவியை என்றைக்கும் மறந்து விடாதீர்கள். அப்போது நீங்கள் நினையுங்கள், இது நீங்கள் அவன் செய்த உதவிக்கு நீங்கள் அவனுக்கு கொடுக்கிற நன்றி. அவன் செய்த உதவிக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நன்றி உணர்வு சண்டையிட்டாலும் உங்களை சேர்த்து. அப்ப இந்த நிலை எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஒரு காலத்துல நிறைய பேர் பேசுவோம், பள்ளிவாசல்லையும் சரி, பள்ளிக்கூடத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, பெண்களும் சரி, எல்லோரும் பேசுவோம். என்ன பேசுவோம், இந்த 2 பேர் இருக்காங்கள, ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா, 2 பேரும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பேசாம சண்டையிட்டு பிரிந்து, இவர் இந்த வழியில வந்தாருன்னா அவர் அந்த பாதையில போயிடுவார், இவரை பார்த்தாலே ஓடிடுவார். அதே மாதிரி சபையில் இருக்கும் பொழுது இவனை பத்தி மட்டும் பேசிட்டாங்க, புகழ்ந்துட்டாங்க, இவருக்கு ஒரு கோபம் வந்துடும், அவன் பெரிய ஆளான, அவனை பத்தி ஏன் இந்த சபையில பேசுறது. அந்த அளவுக்கு 2 நபர் எதிர்க்கும் எதிராக இருப்பார். நம்ம பார்த்து என்ன தெரியுமா பேசுவோம், உண்மை நிலை என்ன தெரியுமா, ஒரு காலத்துல இந்த 2 பேரும் எப்படி இருக்காங்க தெரியுமா, 2 பேரும் பாத்ரூமை தவிர எல்லா இடத்துக்கும் ஒன்னா தான் போவாங்க. 2 நபரும் அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க, எந்நேரமும் ஒன்னா இருப்பாங்க. கணவன் மனைவி கூட இருக்க மாட்டார் அதிக நேரம். மனைவி சொல்ற வார்த்தை அதுதான், பேசாம நீங்க அவரையே கல்யாணம் பண்ணிருக்கலாம். நிறைய பேர் நிறைய மனைவி சொல்லுவாங்கல்ல, பேசாம நீங்க அவரையே கல்யாணம் பண்ணிருக்கலாமே, அவர் கூட எந்நேரம் இருக்கிறீங்க. அது போல இருப்பாங்க நிறைய நபர்கள், அவ்வளவு உற்ற தோழராக இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு பிரச்சனை, யாரோ ஒருவர் எதையோ ஒன்றை சொல்லி 2 பேருக்கு இடையே பிரிவை ஏற்படுத்தி 2 பேர் சண்டையிட்டு பிரிந்து 2 வருடம் 3 வருடம் பேசாமல் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது யார்கிட்டயாவது நீங்க அப்படி இருக்கிறீங்கன்னா, யார்கிட்டயாவது நீங்க பேசாமல் இருக்கிறீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவரோடு இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். ஒன்று, அவரோடு இருக்கும் பொழுது எல்லா கஷ்ட நஷ்டங்களிலேயும் உங்களுக்கு அவர் பொருளாதாரத்தை அதெல்லாம் விட்டுருவோம், பொருளாதார உதவி அந்த உதவியெல்லாம் விட்டுருவோம், உங்களுக்கு ஆறுதலாக, உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையிலே உங்களுடைய நண்பன் உங்களுக்கு எப்படி இருந்தார், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையிலே சின்ன சின்ன உதவியை உங்களுக்கு செய்திருப்பார். இது போல விஷயங்களை எல்லாம் மனசில் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கும் பொழுது, ஆஹா, இப்படி ஒரு நட்பை நம்ம விட்டுட்டோமே, இப்படி ஒரு நட்பை நம்ம இழந்து விடவே கூடாது என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வந்து உடனே அந்த ஈகோவெல்லாம் உடைத்து நொறுங்கி அவனிடத்துல போய் சலாம் சொல்லிடும். அப்ப இந்த நிலை ஒரு மனிதனிடத்திலே வந்தால் நன்றி உணர்வு என்பது தானாக அவனுக்கு வந்து இது ஒன்று. அடுத்து, ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு எப்படி நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்றால், அவன் இல்லாத நேரத்தில், அவன் கேட்காத நேரத்தில்,
அவனுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய நன்றிகளில் ஆகச் சிறந்த நன்றி அவனுக்காக செய்யற துஆ. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சில பேர் நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் வரும், என்னுடைய பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, என்கிட்ட அந்த மருத்துவம் பார்க்கறதுக்கு எல்லா காசும் அவர்கிட்ட இருக்கும், மிகப்பெரிய செல்வந்தரா இருப்பார், கோடீஸ்வரரா இருப்பாரு, இருந்தாலும் அவர் சமூக வலைதளத்துல போடுவாரு, என்னுடைய பிள்ளைக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், காசுலாம் எனக்கு வேணும், உதவி எல்லாம் வேணாம், எல்லா காசும் இருக்குது, இருந்தாலும் அவர் நம்மிடத்திலே இறங்கி, யாருமே அவர் தெரிஞ்சிருக்காரு, அவருடைய முகத்தை பார்த்திருக்க மாட்டோம், அவர் யாரும் தெரியாது, அவருடைய பிள்ளை யாரும் தெரியாது, ஆனால் அவர் கேட்கிறது, எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். கோடிக்கும் மேலே உள்ளதுதான் இந்த துஆவினுடைய பவர், இந்த துஆவினுடைய வெயிட். ஆனா பெரும்பாலும் நீங்க நிறைய யோசிச்சு பாருங்க, நம்ம இடத்துல நிறைய நபர்கள் சொல்லிப்பாங்க, எனக்காக துஆ செய்யுங்க. வாட்ஸ்அப்ல நம்முடைய தூரத்தில் இருக்கிற நம்முடைய சொந்தங்கள், நண்பர்கள், ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற நண்பர்கள் நம்ம இடத்துல பார்க்கும் போதெல்லாம் எனக்காக துஆ செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செய்யாமலையா பாய், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு துஆ செய்யாம இருப்பனா, கண்டிப்பா செய்வேன். அதோடு அடுத்த நிமிடம் மறந்து விடுவார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்நாளிலே யாரெல்லாம் நமக்காக துஆ செய்ய சொன்னார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் துஆ செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பழக்கம், சின்ன வயசுல இருந்தே அது யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுத்த பழக்கம். என்னன்னா, யாராவது ஒருவர் நம்மிடத்திலே துஆ செய்ய சொல்லும் பொழுது அந்த நொடியே அவருக்காக துஆ செய்யணும். தொழுகையில போய் உட்கார்ந்து தொழுது முடித்த பிறகு கையேந்தி துஆ செய்யறது அதுதான் துஆன் கிடையாது. உங்களுடைய இறைவனை நீங்கள் நின்ற நிலையில், உட்கார்ந்த நிலையில், படுத்த நிலையில் நினையுங்கள், அவன் பதிலளிப்பான். யாராவது ஒருவர் உங்களிடத்திலே என்னுடைய உடல் நலத்துக்காக துஆ செய்யுங்க, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக துஆ செய்யுங்க, என்னுடைய கஷ்டங்களுக்காக துஆ செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த நொடி நீங்கள் உங்களுடைய மனசிலே துஆ செய்து விடுங்கள், இறைவா இவருடைய உடல் ஆரோக்கியத்தை இவருக்கு கொடுத்து விடு, இறைவா இவருடைய கஷ்டங்களை நீக்கிவிடு, இறைவா இவருக்கு பொருளாதாரத்திலே உதவி செய்து விடு என்று ஒரே ஒரு வார்த்தை தான். அரை மணி நேரம் அவருக்காக செய்ய வேண்டாம், ஒரு மணி நேரம் அவருக்காக செய்ய வேண்டாம். உங்கள் இடத்திலே துஆ என்று கேட்டு வரும் பொழுது அடுத்த நொடி அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அதுதான் ஆகச் சிறந்த நன்றி. எனக்கு என்ன லாபம்? அவருக்காக நான் துஆ செய்தால், யாரெல்லாம் இடத்திலே துஆ செய்யுங்கள், துஆ செய்யுங்கள், துஆ செய்யுங்கள் சொல்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் நான் துஆவை செய்துவிட்டால் அவர்களுக்கு லாபம், எனக்கு என்ன லாபம்? அவர்களை விட உங்களுக்கு ஆகச் சிறந்த லாபம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் தஆ லி அஹீஹி பி தஹ்ரில் கைப். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் கண்ணெதிரே இல்லாத தம் சகோதரனுக்காக பிரார்த்தித்தால், காலல் மலக்குல், மலக்குமார்கள் வானவர்கள் சொல்லுவார்கள், ஆமீன், இறைவா இதை ஏற்றுக்கொள்வாயாக, அதே போன்றே உமக்கும் கிடைக்கட்டும். யாரோ ஒருவருக்காக நம்ம துஆ செய்யறோம், யாரோ ஒருவருடைய பொருளாதார வளர்ச்சிக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக, மறுமை வாழ்க்கைக்காக நம்ம துஆ செய்யறோம். அப்படி துஆ செய்யும் பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள், ஆமீன், இறைவா இதை ஏற்றுக்கோ, உனக்கும் அது கிடைக்கட்டும். நம்ம வேறு ஒரு மனிதருக்காக துஆ செய்யறோம், அப்படி செய்யும் பொழுது அந்த துஆவை, அந்த பிரார்த்தனையை மலக்குமார்கள் நமக்காக செய்வார்கள் அல்லாஹ்விடத்தில். எப்படிப்பட்ட சிறப்பு, எப்பேற்பட்ட சிறப்பு நினைச்சு பார்க்க முடியுமா? மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்குரிய மலக்குமார்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள், எந்நேரமும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருப்பார்கள், எந்நேரமும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள், தொழுது கொண்டே இருப்பார்கள், மனிதர்களை போல மாறி செய்ய மாட்டார்கள். அப்படி ஆகச் சிறந்த மலக்குமார்கள் நமக்காக இறைவனிடத்திலே துஆ செய்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் இதை விட வேறு கண்ணியம் கிடைக்குமா? இதை விட வேறு கூலி, வேற சிறப்பு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது.
அப்ப ஒரு மனிதனுக்கு, மற்ற நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு இறைவனிடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் அவர்களுக்காக செய்கிற அது நன்றியாகவும் உங்களுடைய உள்ளத்திலே நன்றி உணர்வும் அதிகமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மனநிலையை, பழக்க வழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.